ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக அன்பானவர்களே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பான அடையாளங்கள், திருச்சபைகளிலே நடக்கின்ற மாறுபாடான காரியங்களை பற்றி நாங்கள் அறிவித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பான இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் இந்த போன வீடியோக்களில் நீங்கள் அநேகமானவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக ஏனையவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏன்னால் இந்த கடைசி காலத்திலே திருச்சபைகளிலே அநேகமான போதனைகள் விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமான போதனைகள் அநேகம் உண்டு. எனவே நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்திருந்தோம், அந்நிய பாஷை சம்பந்தமாக நாங்கள் கடந்த முறை பார்த்திருந்தோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 5 பகுதிகளாக அதை பிரித்து நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று பழைய ஏற்பாட்டிலையும் தானியல் புஸ்தகத்திலும் இருந்து நாங்கள் அதை பார்த்திருந்தோம். எனவே கூடுதலான திருச்சபைகளிலே அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கையிலே வருகிற அந்த அந்நிய பாஷை சம்பந்தமா, அதாவது கடைசி காலத்திலே அந்த சபைகளிலே மாறுபாடான காரியங்களை அநேகமானவர் செய்வது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வைத்துத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த மாறுபாடான காரியங்களை வைத்து இந்த காரியங்களை செய்வதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து இந்த 2வது வீடியோ பகுதியில நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேச வேணும் என்று சொல்லி கடைசி காலத்திலே ஒரு போதனை ஒன்று நடந்து வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து பார்ப்போம். வேதத்தின்படி சொல்லப்பட்டால் அது சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அன்பானவர்களே, வேதத்துக்கு முரணாக சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எங்களுக்கு தெரியும், அந்நிய பாஷை பேசினால் விளக்கம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பைபிளிலே தெளிவாக இருக்கிறது, அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கீழ்ப்பகுதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 வரத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரத்தையும் கொடுத்து அங்கே வியாக்கியானம் பண்ணுவதும் ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. 26, 27 வசனத்திலே அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அர்த்தம் சொல்லப்பட வேண்டும், என்ன பேசப்பட்டது என்றதை இன்னொரு சகோதரர் அது என்ன செய்யப்பட வேண்டும், விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில தான் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேச வேணும் என்று சொல்லி இப்ப கடைசி காலத்தில் ஒரு நூதனமான முறையிலே அநேகமானவர்கள் போதித்து வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்ப இந்த கடைசி காலத்திலே வருகிற இந்த போதனைக்கும் இந்த வேத வாக்கியங்களுக்கும் சம்பந்தத்தை தொடர்பட்டு சம்பந்தம் இருக்கா என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஓசியா 8ஆம் அதிகாரம் அங்கே 10-11 வசனத்துல இந்த காரியம் இருக்கிறது. நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை நாங்கள் அந்நிய காரியம். இப்ப இன்றைக்கு நீங்க கடைசி காலத்துல நீங்கள் பார்த்தீர்கள் அன்பனவர்கள், உங்களுக்கு தெரியும், சபைகளிலே போதகர்கள் என்ன செய்வார்கள், போதனை செய்யும் பொழுது வேதத்தை வைத்திருப்பதில்லை கையிலே. அநேகமான போதகர்கள் கையிலே வேதத்தை வைத்திருப்பதில்லை, அந்த வேதத்தை திருப்பி கூட பார்ப்பதில்லை. ஆனால் வேத வாக்கியங்களை சொல்லி போட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த கதைகளை சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த திருச்சபை ஆராதனை முறைமைகளையே அவர்கள் என்ன செய்கிறார்கள், முடித்து விடுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். நாங்கள் இப்போ வேதத்தினுடைய ஆதாரத்திலிருந்து நாங்கள் வருவோம், எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பக்கம் 162 பக்கம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற இடிமுழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதைத்தான் இன்றைய கடைசி காலத்திலே அதாவது அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் என்றால் எதை கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வந்து இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் எழுப்பும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் தலையில எண்ணெய் வைத்து எண்ணெய் பூசி அவர்கள் என்ன செய்வார், அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் அதே முறைமையை வைத்திருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றால் நீங்கள் அந்நிய பாசை பேச வேணும் என்ற ஒரு பகுதி. அப்ப இது வேதத்துக்கு ஒத்து வருகிறதா? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் இன்று பார்ப்போம். அப்ப இது 4வது வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே ஒவ்வொரு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர்கள் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுக்கிறார். கவனிக்க வேண்டும் அன்பானவர்களை, வரம் என்றது அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போதகர் தனக்கு என்ன வரம் என்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் போதிப்பார்கள் சபை ஒழுங்குகளை பற்றி போதிப்பார்கள், சில பேர் ஆண்டவருடைய வருகையை பற்றி போதிப்பார்கள், சில பேர்கள் சுகமாக்கும் வரத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்நிய பாஷையும் ஒரு வரம் தான் என்பார்கள். அப்ப அந்த அந்நிய பாஷை ஒரு வரம் என்றால், அந்நிய பாஷை பேசினால் அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுகிறதும் ஒரு வரம். அப்ப இந்த வரத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஏன் அதை செய்யாமல் இருக்கிறோம் என்றதான் இதுல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு ஒத்து வருகிறதா என்றதை பார்க்க போறோம். 5வது வசனத்தை கவனிங்கள். வானத்தில் கிழக்க சகல தேசங்களிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே கூடினர். இந்த எருசலேமிலே கூடியிருந்த அந்த கணப்பொழுதிலே அங்கே பரிசுத்தவான்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். இது யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 29-30வது வசனத்திலே நீங்கள் கடைசி காலத்திலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த தீர்க்க தரிசனம் இதுல நிறைவேறுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-19 வசனத்திலையும் இதை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருகிறோம். 6வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் சொல்லப்படுகிறது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்கிறபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். 7வது வசனம். எல்லோரும் ஒருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? 8வது. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று சொல்லுங்க. உங்களை விளங்கும் அன்பானவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள். 6, 7, 8வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8வது வசனத்திலே எருசலேமிலே கூடியிருக்கிறார்கள். 16 மொழி பேசுகிறவர்கள் கூடியிருக்கிறார்கள். நீங்கள் 10வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும். 16 மொழிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள், அவர்கள் பேசுகிற பாசையை புரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களே, இவர்கள் எப்படி எங்களுடைய ஜென்ம பாசைகளிலே பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைகிறார்கள் அன்பானவர்கள். யோசித்து பாருங்கள், அங்கே பேசப்பட்டது அங்கே புரிந்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் 1 கொரிந்தியரிலே 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இந்த கடந்த முறை வீடியோவிலே பார்த்திருந்தோம். பேசுகிறது சொல்லப்பட வேண்டும். நாங்கள் இப்ப இந்த உலக பிரகாரமானவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப அவர்கள் ஒரு தங்களுடைய ஆலயங்களில் என்ன செய்கிறார்கள், அந்த சமஸ்கிருதத்திலே செய்கிறார்கள். அப்ப சமஸ்கிருதத்திலே பூசை செய்யும் பொழுது அது இருக்கிறவர்களுக்கு அது விளங்குது இல்லையா அன்பானில். ஆனால் தேவன் எங்களுக்கு ஒரு மொழியை தந்திருக்கிறார். அதாவது எங்களோட மொழியிலே அந்த அந்நிய பாஷை பேசினால் அதுக்குரிய மொழியிலே நாங்கள் என்ன செய்யப்படணும், அர்த்தம் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அழகாக தந்துதானே இருக்கிறார் அன்பானே. அப்ப அதைத்தான் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே 6, 7, 8வது வசனத்திலே கூடியிருந்த 16 மொழிக்காரரும் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அதை கேட்ட பொழுது அவர்கள் வியப்படைகிறார்கள். சரி, இப்ப நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் அந்நிய பாஷை பேசப்பட வேண்டுமா என்று சொல்லி பைபிளில் இருக்கிறதா? நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்நிய பாஷை பேசினால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அந்நிய பாஷை பேசினால் இவர்கள் என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அந்நிய பாஷை பேசப்பட வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். வேதத்தில் அப்படி இருக்கிறதா என்றதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் பகுதி 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். இதுல உங்களுக்கு விஷயம் தெரியும். அங்கே ஒரு ஜெப ஆலயத்துக்கு யோவானும் பேதுருவும் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு முடவன் இருந்தான். அப்ப 3ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கு. அப்ப முடவன் இருந்தான். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த முடவனை பார்த்து, என்னுடைய பொருளோ பணமோ இல்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நடக்கும்படியாக அவர் என்ன செய்யறாரு அங்க சொன்ன பொழுது அந்த முடவன் எழும்பி நடந்து இருக்கான். அப்ப இது அங்க ஒரு மூப்பர்கள் மத்தியிலே, ரபிகவார்கள் மத்தியிலே பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது. அப்ப அவர்கள் விசாரணைகளை போடுகிறார்கள். விசாரணைகளை போட்ட பொழுதுதான் 4வது அதிகாரத்திலே அங்கே 8வது, 6வது, 7வது வசனத்தை பாருங்கள். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே இந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள்.
அப்பொழுது கவனிக்கணும், 8வது வசனத்தை மிக முக்கியமா கவனிக்கலாம் அன்பானவர்களே. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. இதுல ஒரு விஷயத்தை கவனிக்க சொன்ன நினைப்பண்டு, பேதுருவானவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷை பேசினாரா? இதுதான் கேள்வி. நாங்கள் இன்னைக்கு அநேகமான திருச்சபையில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பினால் அந்நிய பாஷை பேசப்பட வேண்டும். அபிஷேகம் பெற்றால், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்று சொல்றார்கள், அபிஷேகம் பெற்றால் அந்நிய பாஷை பேசப்பட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இந்த அநேகமான திருச்சபையில இதை போதித்து வருகிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தியும் வருகிறார்கள். வேதத்துக்கு முரணாக 2 பேர் மிஞ்சினால் 3 பேர் செய்ய சொல்ல அந்நிய பாஷை பேச வேண்டிய இடத்துல இன்றைக்கு எல்லாரும் சபையார் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? எல்லாம் எழும்பி நின்று அந்நிய பாஷை என்ற போர்வையிலே அவர்கள் வேறு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு உலக பிரகாரமானவர்கள் சொல்றார்கள், பைத்தியம் பிடித்தவர்கள் சொல்றார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இந்த உலகத்தார் என்ன செய்கிறார்கள்? உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் சொல்வார்கள் அல்லவா என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே அப்போஸ்தலர் பவுல் பேதுரு வந்து அங்கே பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்கிறார்? நிரம்புகிறார். நிரம்பி அதிகாரிகளை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். நீங்க பாருங்கள், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளை, இஸ்ரவேலின் மூப்பர்களை என்று சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன செய்கிறார்? அங்கே அதிகாரிகளை கடிந்து, அப்ப அவர் அடுத்தது 9வது வசனத்துல பார்க்கிறார், அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியினால நிறைந்துதான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அப்ப சும்மா ஒரு சாதாரணமாக ஆவியானவர் உள்ள இடப்படாவிட்டால் எப்படி சொல்ல முடியும்? வேத வாக்கியங்கள் எப்படி தெளிவுபடுத்த முடியும்? அப்ப இதைத்தான் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை தெளிவுபடுத்தி விடுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நிரப்பப்பட்டதுக்கு பிற்பாடு பேதுரு என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை இதே அதிகாரத்திலே நீங்கள் 31வது வசனத்தை கவனியுங்கள். அப்ப 31வது வசனம், அவர்கள் ஜெபம், 30வது வசனத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து புனியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து தருவோம் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர் கூடின இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக பேசினார்கள். அப்ப விளங்கிக் கொள்ளணும் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு 31வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த உடனேயும் அந்நிய பாஷையா பேசினார்கள். கொஞ்சம் அன்பானவர்களை நீங்கள் வேத வாக்கியங்களை நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே முழு பேரும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் இருந்தவர்கள் யோகம் பண்ணினவெல்லாம் என்ன பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கே அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்களா? அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ வசனத்தை தைரியமாக பேசினார்கள். ஒரு அதிகாரிகளை கடிந்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். அங்கே நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகாரிகளை கடிந்து கொள்ளுகிறார்கள். அதே போன்று தேவ வசனத்தை பேசுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நிரப்பப்பட்டிருக்கிறார் அன்பானவர்களே. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ வசனத்தை தைரியமாக பேசினார் வேதம் சொல்லுகிறார். ரைட். இப்ப என்ன ஒரு சம்பவம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டால், பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டோம் என்றால் பரலோகத்துல உள்ள தேவனை நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை என்ன செய்யலாம்? காணலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், இதே அதிகாரத்தில் இப்ப அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53வது வசனம். தேவதூதனை கண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூக்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாத்திலே இயேசுவானவர் நிக்கிறதையும் கண்டார். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தால் பரலோகத்துல உள்ள, அதாவது பிதாவுக்கு பக்கத்துல இருக்க இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கிறதை கூட என்ன செய்யலாம்? காணலாம். அப்ப இந்த இடத்திலும் அவர்கள் நிரம்பி, அதாவது ஸ்தேவான் வந்து நிரம்பி அந்நிய பாஷையா பேசினார். இதுதான் கேள்வி அன்பானவர்களே. ஏனென்றால் வேதத்துல இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் இப்ப கடைசி காலத்துல திருச்சபைகளிலே போதிக்கின்ற போதகர்கள் ஒவ்வொரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை வீணடிக்காதீர்கள். இது உங்களுடைய இரத்தத்தினாலே நீங்கள் இரத்தம் சிந்தி சேகரித்த ஆத்துமாவல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து இறங்கி இந்த மண்ணான மனுஷனுக்காக எங்களுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து அவருடைய இரத்தத்தினாலே சிந்தப்பட்டு சம்பாதித்த ஆத்துமா.
உங்களை வைத்திருக்கிறது என்னத்துக்காக வைத்திருக்காண்ட ஆண்டவர், நீங்கள் அந்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கான தேவ வசனத்தை போதிக்க வேண்டும். அவர் சொல்லு தந்ததை நீங்கள் போதிக்க வேண்டும். ஏன் மறைக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. ஏன் மறைக்கிறீர்கள் அன்பானவர்களை? திருச்சபையில நீங்கள் உங்களுக்கு தந்ததை ஆண்டவருக்கு நீங்கள் தந்ததை கொடுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் ஆத்துமாக்கள் அவர் தந்ததை கொடுத்து விடுங்கள். நீங்கள் அதுல இந்த இரத்தப்பள்ளிகள் வந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஏனென்றால் அங்கே எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அதாவது நியாய தீர்ப்பு வந்து அங்கே புட்பிட்ல இருந்து துவங்குகிறது. அங்க அந்த அவர் போதிக்கிற இடத்துல இருந்து துவங்குகிறது. அப்ப பூப்பர்ல இருந்தா அந்த காரியம் துவங்குகிறது அன்பானவர்களே. எனவே நீங்கள் இதுல தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாத்துல இயேசுவானவர் நிக்கிறதையும் கண்டு அங்க சொல்ல. அப்ப இந்த இடத்துல அந்நிய பாஷை பேசினாரா? இதான் கேள்வி. அப்ப இதுக்கு நீங்கள் உங்களால பதில் சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் என்ன ஒரு வசனத்தை பார்க்கலாம். அங்க 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க 12ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து இருக்குது, நீங்கள் கவனியுங்கள். 16வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்க 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க கவனிக்கலாம். எங்களுக்கு தேவை அங்க ஆவியானவற்ற காரியம். பாருங்கள் அங்க 14 பாருங்கள். சமாரியன் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட பொழுது பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துக்கு அனுப்பினார். அவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்களா? இதான் கேள்வி. அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளணும். இந்த 17வது வசனத்திலேயும் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷை பேசினார்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அங்கே வந்த பொழுது, அப்போஸ்தலர் வந்த பொழுது பார்த்தார்கள் பரிசுத்த ஆவி, என்ன அனல் இல்லாமல் இருந்தபடினாலே பார்த்தார்கள், அங்கே ஒன்றையும் காணவில்லை, அவருடைய இருதயத்தில் ஒன்றையும் காணவில்லை என்று. அப்ப பரிசுத்த ஆவியாரை பெற்றீர்களான இதைத்தான் இன்றைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, பரிசுத்த ஆவியாரை பெற்றீர்களா? பெற்ற நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்களா என்றால் இந்த கடைசி கால போதனைகள் வந்து இப்படியாக மாற்றப்பட்டுள்ளது. ஏன் வீணடிக்கிறீர்கள் அன்பானவர்களே? பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் அங்க என்ன செய்யப்படும்? அந்நிய பாஷை தான் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி பைபிள் எங்கேயாவது இருக்கிறதா? இதைத்தான் கேட்கிறேன் நான். அப்ப இதைத்தான் அவர்கள் கொண்டு வர போகிறார். நான் உங்களுக்கு இந்த வசனத்தை முடிவு போவதில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்குரிய அடையாளத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே. அப்ப அடுத்ததாக அங்க நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்னால் அங்கே 7ல இருந்து 12 வரைக்கும் நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கலாம். 7ல இருந்து 12 வரைக்கும் நீங்கள் கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய சேர்வாவு மேல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமாவு என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். கவனிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர். அப்பொழுது 9ஆம் வசனம், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. அப்ப பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றதை பகுத்தறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இங்கே அந்நிய பாஷை பேசினாரா? கவனித்து பாருங்கள். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் உள்ளம் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்று என்றார். உடனே மந்தகாரம் இருளும் அவன் மேல் வந்து விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்ப இங்க 9ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட சவுல் அங்கே அந்நிய பாஷையா பேசினார். அப்ப ஏன்? அப்ப ஆவியானவர் வந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்ப நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோமோ அப்ப எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். அதான் எபேசியர் 4:30 சொல்லப்படுகிறது. நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்கே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளேதான் இருக்கிறாரே ஒழிய அவர் நெடுதலும் வந்து எங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ரமங்கி கொண்டு. அப்ப நாங்கள் அவரை துக்கப்படுத்துக என்ன செய்யறோம்? கலைக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அவர் அந்நிய பாஷை பேசவில்லை. விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த வசனம் எல்லாம் சொல்லுகிறேன்.
16ஆம் அதிகாரம் அடுத்தது 16வது வசனத்தை நாங்கள் கவனிப்போம். 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லி ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு குறி சொல்லுகு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கிற ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுலும் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த கணமே அந்த ஆவி புறப்பட்டு போயிற்று. கவனிக்க வேண்டும், அவன் பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியை பகுத்தறிந்து கொண்டான். இது பிசாசினுடைய ஆவி. பிசாசினுடைய ஆவிகள் தேவனை புகழ முடியாது. கவனிக்க வேண்டும், இந்த பிசாசினுடைய ஆவிகள் நீங்கள் மத்தேயுவிலே நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அங்க 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அந்த காரியம் இருக்கிறது. தேவன் அக்கறைக்கு போகல, அங்கே பிசாசு, அதாவது அந்த பிசாசு ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, காலம் நிறைவேறுவதற்கு முன்பாகவா நீர் எங்களை என்ன செய்யும், கெடுக்க வந்தீர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வடிவம் தேவன் பிசாசு சாட்சி கொடுக்கிறதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அங்க நீங்கள் வடிவா கவனிக்கலாம். பைபிள்ல எந்த இடத்துல நீங்க அப்படி தேவ பிள்ளைகள் தான் என்ன கொடுக்கணும், சாட்சி கொடுக்க வேண்டும். ஆனால் பிசாசு சாட்சி கொடுக்க, அப்ப உடனடியாக என்ன செய்றாரு, திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்து போல் சொன்னான், அப்பால போ சாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை விட்டாங்க. அப்ப என்னன்னு பகுத்தம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நிரம்பினபடினாலே அந்த காரியம் நிறைவேறுந்து நீங்கள் கவனிக்கலாம். என்ன அடுத்துக்களை நான் வசனம் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பாருங்க, 32ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவனும் அவன் வீட்டில் இருக்கிற யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அங்க இந்த வசனம் போதிக்கிற சம்பந்தமாக வருது. எடுத்துக்கொள்வோம் 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனியுங்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் யாராக இருக்கிறார்களாம், உலகத்தை கலக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள் அன்பானவர்களே, ஏன் இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் அங்கு சரியான முறையில கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், சரியான முறையில வேதத்தின்படி வேத வாக்கியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் என்பது. அப்ப சொல்லி கொடுத்தால்தான் உலகத்தில் இருந்து நாங்கள் மற்றவர்களை என்ன செய்யலாம், உண்மையான தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சரியான முறையில நாங்கள் அவர்களை என்ன செய்யலாம், அந்த வழிநடத்தலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி தருகிற அன்பனே. நீங்கள் இதுல 11வது வசனம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அந்த பட்டத்தனை மனோவாஞ்சியா தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் அப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். யாரை பற்றி சொல்லப்படுகிறது, அங்க நீங்கள் மேலே வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரையாப்பட்டணத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த திரையாப்பட்டணத்திற்குரியவர்கள் என்ன செய்யப்படணும், வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தேவ வசனம் இப்படி இருக்கிறதா என்றதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தெசலோனிக்கேயர் பட்டணத்தை விட அவர்கள் புத்திசாலிகளாக வேத வாக்கியங்களை, அதைத்தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அன்பானவர்கள். சும்மா போதகர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இவர் அந்த கதை, மனுஷன் கதை எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மிக மிக கவனிக்க வேண்டியது வேதத்திலே இருக்கிறார். போதகர் போதிப்பார், அவர்ல நான் குற்றம் சாட்ட முடியாது, போதகர் போதிப்பார். ஆனால் அதுதான் வழி என்றதை கவனிக்க வேண்டாம். போதகர் சொன்னால் சரி என்றதை எத்தனிக்காதீர்கள் அன்பானவர்களே. வேதத்துல இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உடனடியாக மறந்துத்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லப்படவில்லை. இந்த கடைசி காலத்தில் இதுதான் நடக்கிறது அன்பானவர்களே. 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாருங்கள். பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவா தேவன் சொல்றார், நீ பயப்படாதே, துணிஞ்சு சொல், நீர் பயப்படாதே. ஏனென்றால் அங்க ஆண்ட பவுல் அடி வேண்டி எல்லாம் குத்து வேண்டி சொல்றார். அப்ப எல்லாம் பிரச்சனை எதிர்கொண்ட பொழுது ஆண்டவர் இரவு தரிசனத்திலே ராத்திரியிலே அவரை கண்டு கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்ப விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொருத்தரை அனுப்பும் பொழுது தனக்குரியவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்றதை நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அப்ப அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கும்படியாக வேதத்திலே இருக்கிறதை சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நான் உங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன்னு சொன்னால்,
பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் அந்நிய பாஷை பேசும்படியாக பைபிள் ரைட். இப்ப 19 நாங்கள் இந்த கடைசி காலத்துல நீங்கள் அநேகமானவர்கள் இதை வைத்துத்தான் என்ன சொல்கிறார்கள், அநேகமான சொல்றார். நாங்கள் வாசிப்போம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 19 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள் அன்பானவர்களே. அப்போ அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். வழியா கவனிக்கணும் என்றார்களே. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். மிக கவனம் அன்பானவர்கள். இந்த 2வது 3வது வசனத்தை தான் இன்றைக்கு அநேகமானவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். 4வது வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்துவின் விசுவாசியா இருக்க வேண்டும் என்று தங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்ததினாலே என்றான். இதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்கள். இங்கே மறுபடி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில என்ன செய்யறாங்க, தெளிப்பு ஞானஸ்தானம், கொடி ஞானஸ்தானம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அன்பானவர்களே. ஏன்? முழுக்கு ஞானஸ்தானம் தான் பைபிளிலேயே இருக்கிறது. அப்ப வழியா கவனிக்கணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேணும் அன்பானவர்களே. அப்ப இங்கேயும் என்ன செய்யப்படுகிறது, அங்கு யோகஸ்தானங்கள் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஞானஸ்தானம் என்ன செய்யப்படவில்லை. அந்த ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது கவனிக்க வேணும் என்பார். அந்த ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது பவுல் அங்க என்ன செய்யறார், திரும்பவும் மறுபடியும் அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்ப ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது. இதைத்தான் வடிவா கவனிக்கணும் அன்பானவர்களே. இங்கே தேற்றவாளன் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே இருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்யப்படவில்லை, அடிக்கப்படவில்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார், யோவான் 16 அதிகாரம் நீங்கள் 8, 9, 10, 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வாராம், கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்ப அவர் வந்தால் தான் என்ன செய்யப்பட வேண்டும், நாங்கள் உலகத்திலே அநேக விதமான காரியங்களை வேறுபடுத்தி ஒன்றுபடுத்த முடியும். அதைத்தான் நீங்க யோகஸ்தானம் என்ன செய்கிறான்னு சொன்னா, ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். எனக்கு பின் ஒருத்தர் வரப்போகிறார், அவர் என்னிலும் மேலானவர், அவர் தான் என்ன செய்யப்படுறாங்க, பாவத்துக்காக அடிக்கப்பட போறார் என்று சொல்லி ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது இல்லை. இந்த உலகத்துல என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் இங்க யார் இருந்தன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உலகத்துல இருந்தவர். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் என்ன செய்ய வேணும், பரமமறி போக வேணும். போனதுக்கு பிற்பாடுதான் அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 29, 30வது வசனம் நிறைவேற வேண்டும். அந்த நான் கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வசனம் நிறைவேற வேணும் என்பது. அப்ப அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பரமமேறி போய் அங்க என்ன இருந்தார், அங்க இருந்து எங்களுக்கு தேற்றவாளனை தந்தார். அதான அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அப்ப பெற்ற பொழுது அப்ப பவுல் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் திரும்ப என்ன செய்யப்பட வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எடுத்ததுக்கு பிற்பாடு எடுக்கிறார். அப்ப பாருங்கள், எடுத்ததுக்கு பிற்பாடுதான் என்ன செய்யப்பட வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்க பொழுதுதான் இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது, கவனிக்க வேண்டுமே, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கவனிக்க வேண்டும், இந்த இடத்திலே அவர்கள் வந்தார்கள் என்பானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்த பவுல் கையை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று கிடக்கு. அப்ப அந்நிய பாஷை பேசினவர்கள் என்னத்தை சொன்னார்கள், தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள் என்று தெளிவாக கிடக்குது அன்பானவர்கள். இதைத்தான் நீங்க கவனம் விளைவு இதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க அன்பானவர்கள். அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, உலகத்துல நடக்கிற சம்பவம், அந்த கதையை சொல்லவர் இல்லை ஆண்டவர். அது ஏற்கனவே ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு பைபிள்ல தந்தார், அவருடைய தீர்க்க.
அவருடைய பைபிள் வார்த்தைகளை சொன்னார்கள். அவருடைய பைபிள் வார்த்தைகளை அவர்கள் என்ன சொன்னார்கள். அதான் தீர்க்க தரிசனம். இப்ப நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவது அல்ல அன்பானவர்களே. இப்ப நாம் சொல்லலாம் தானே, ஆண்டவர் நீங்கள் மத்த 24 அதிகாரத்துல பார்த்தார், பூமி அதிர்ச்சி கொள்ளணும் எல்லாம் வரும் என்று சொன்னார். பூமி அதிர்ச்சி வரும் கொள்ள. அப்ப உலகத்துல அதிகமாக நடக்கிற சம்பவம் பூமி அதிர்ச்சி தான் நடக்குது. யுத்தங்களை விட பூமி அதிர்ச்சி அதிகமாக நடக்குது அன்பானவர்கள். அப்ப அந்த பூமி அதிர்ச்சி இன்னிடத்துல வரும், இன்னிடத்துல வரும், இந்த இடத்துல வராதுன்னு ஆண்டவர் சொல்லவில்லை. பொதுவா ஆண்டவர் என்ன செய்தார், பைபிள்ல சொல்லி அவர் சொன்னா ஒரு சொல்லுதான் சொல்லுவார். அவர் எங்களை மாதிரி அலம்பிக் கொண்டுலாம் இருக்க மாட்டார். அவர் சொன்னா ஒரு சொல், அது சொன்னால் அது 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 ஆண்டு சொல்றார், வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாதுன்னு சொல்றார். அவ்வளவு பெரிய மகிமையான அந்த வார்த்தை எந்த காலத்திலும் என்ன செய்யாது, அழிக்க முடியாது, அழியவும் மாட்டுது. அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் நான் சொன்னார். அப்ப பூமி அப்ப இது நாங்கள் இப்ப திருச்சபையில் என்ன செய்வோம், மாசம் மாசம் என்ன செய்வோம், வாக்கு தத்தம் கொடுக்கிறோம், வருஷம் வாக்கு தத்தம் கொடுக்கிறோம். இப்படியே வாக்கு தத்தமாகவே கொடுத்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. இந்த வாக்கு தத்தத்தினால நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பேர் முடியாது. நாங்கள் சொல்லல அமெரிக்கால பூகம்பம், இந்தியால பல பேருக்கு காஷ்மீர்ல குளம் படிக்குது, இது நாங்கள் ஆண்டவர் சொல்லி தந்துற. அப்ப தீர்க்க தரிசனம் இது நடக்கும், என்ன நடக்கும். எப்படி நடக்கும், ஆண்டவர் சொன்ன உலகம் பூரா பூமி அதிர்ச்சி வரும், வெள்ளப்பெருக்கள் வரும், அப்போ எல்லாம் வரும் என்று சொல்லலாம். நான் சொன்ன 10 சொன்னதுல 5 சரியா நடந்திருக்கும், 5 நடக்கும். சொன்னது அவளாம் சரியா நடக்கணும். அதான் தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை அப்ப அவர்கள் அந்நிய பாஷை பேசி என்ன செய்வார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லப்படுகிறது. அப்ப 7வது வசனத்துல அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப 12 பேரும் அந்நிய பாஷை பேசினார்கள். ஆனால் பேசின பேர்கள் என்ன செய்யப்படுகிறது, அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் பேச வேண்டும், 2 பேர் பேச வேண்டும், 3 பேர் பேச வேண்டும், ஒன்றின் பின் ஒன்றாக பேச வேண்டும். ஏன்னா திருச்சபையில எல்லாரும் ஒழும்பி கத்தினால் அது என்ன செய்யப்படும், பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். அப்ப அதான சபையால ஒழுங்கு கொடுக்கப்பட்டு அந்த ஒழுங்கு கட்டமைப்புக்குள்ளாம் வருது. அவ இந்த இடத்துலதான் அநேகமானவர்கள் இந்த பாருங்க, அந்நிய பரிசுத்த ஆவியாரை பற்றி அந்நிய பாஷை பேசினார்கள் தானே. அந்நிய பாஷைகள் எப்ப பேசினார்கள், பேசி என்னத்தை சொன்னார்கள், தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு சொல்லுகிறோமா, இதுதான் கேள்வி. அப்ப சொல்றது இல்லையா என்பது. அப்ப இந்த காரியத்தை அப்ப நாங்கள் கவனமாக என்ன செய்யப்பட வேண்டும், எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப இதைத்தான் நீங்கள் இன்னொரு வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. 13 அப்பொழுது தேசத்தரியாக திரிகிற மந்திரவாதியான யூதா சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்களை மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கித்த இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய இஸ்கேவான் என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 15வது வசனம், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்றை துணிகரமாக செய்கிறார்களாம். நான் இயேசுவை பரிசுத்த ஆவியாக அது பிசாசு சொல்றான், நான் இயேசுவையும் அறிவேன், என்ன கர்த்தரையும் அறிவேன், நீங்கள் யாரப்பான்னு கேட்கிறப்ப அவனுக்கே தெரியாம கிடக்கு. நாங்கள் இவர்கள் யார் என்று அவனுக்கே தெரியாம கிடக்கு. எந்த ஆவியை பெற்றார்கள் என்று அவனுக்கு பிசாசானவனுக்கே தெரியாத ஒரு கட்டத்துல அவனும் சொல்றான், நீங்கள் யார் என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு அவன் அப்படியாக என்றான். அப்ப ஆவியானவர் அன்பானவர்களே சபைக்கு தரப்பட்டது, கவனிக்க வேண்டும். 28வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 19:22-28 அவர்கள் இதை கேட்டு கோபம் நிறைந்தவராய் சியாகிலே பெரியவர்கள் என்று சத்தமிட்டார். நீங்கள் மேல வந்து வசனத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போம். இது யாருக்கு சொல்லப்படுகின்ற, தொழில் கெடுத்தவர்களுக்கு. அதாவது தேவனை விட்டு மனம் திரும்பினவர்கள் தொழில் கெடுக்கப்பட்டவர்கள் நினைக்கிறார்கள், தங்களுக்கு வருமானம் இல்லை என்று சொல்லி அங்கே கீழே வந்து என்ன செய்கிறார்கள், சாட்சி கொடுக்க. நாங்கள் இறுதியாக எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்ப கட்டுக்களும் உபத்திரவங்களும் 23வது வசனம், 20ஆம் அதிகாரம் 23, கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் என்ன செய்யப்பட வேண்டும், உபத்திரவங்கள் அவர்களுக்கு இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சரியாக சொல்லிக் கொடுங்க. நான் சொல்றேன், நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அங்கே சத்துருவாகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்துருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கவனிச்சு பாருங்கள், என்ன செய்யப்படுகிறது, உபத்திரவம் எங்களுக்கு இருக்கிறது. சரியான முறையில போதிக்கப்படும் பொழுது உபத்திரவம் எங்களுக்கு அதிகமாக வரும் என்பார்கள்.
இதைத்தான் சபைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். திருச்சபையில அன்பானவர்களே, பிரதானமா விசுவாசிகள் எல்லோரும் என்ன செய்யப்பட வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் கடைசி காலத்தில் வந்துட்டோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தால் ஒன்று கவனிக்க வேண்டும், அதிகாரிகளை கடிந்து கொள்ளலாம், தப்பான நடக்கிறவர்களை என்ன செய்யலாம்? கடிந்து கொள்ளலாம். அடுத்தது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தால் தேவவசனத்தை பேசலாம். அடுத்தது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தால் பரலோகத்திலே தேவன் என்ன செய்கிறது? வலது பாகத்தில் இருக்கிறவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை காணலாம். அப்ப பரிசுத்த ஆவியினால் இருந்தால் ஆவி எந்த ஆவி என்றதை பகுத்தறியலாம். அப்ப பரிசுத்த ஆவியால நிறைந்தால் என்ன செய்யலாம்? அந்நிய பாஷை பேசலாம். பேசினால் அதுக்கு ஒரு ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் எத்தனை பேர் பேச வேண்டும் என்ற பகுதி இருக்கிறது. அதை நீங்கள் எல்லாரையும் என்ன செய்யப்பட வேண்டும்? கடைப்பிடிங்கள் அன்பானவர்களே. அது உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் இந்த இதுல சொல்லுங்கள். நாங்கள் அதுக்குரிய அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்ப்போம். இனி வரப்போற அடுத்த காரியங்கள், சில இன்னும் அதிகமான காரியங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு செய்யும்படியாகவும் நீங்கள் ஏனையவர்களுக்கும் இந்த செய்திகளை பரப்பும்படியாகவும் உங்களை நாங்கள் பணிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். கண்களை மூடுவோம். நாங்கள் ஜெப சிந்தையோடு கடந்து செல்லுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே இந்த அந்நிய பாஷை நிமித்தமாக அநேகமான ஆத்துமாக்கள் ஆண்டவரே வீணடிக்கப்படுகிறார்கள். என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்று தெரியாமல் உலகத்தார் கூட உங்களுடைய நாமத்தை அப்படியாக தூசிக்கிறார்கள். பிதா, அதை தூசிக்காதபடி வேதத்தில் இருக்கிறதை இருக்கிற பிரகாரமாக சொல்லிக் கொடுக்க, அப்படியே சொல்லிக் கொடுக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படியாக இந்த வார்த்தையை ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பேச வேண்டும். பிதாவே, எங்களையும் பலப்படுத்துங்கள். வரப்புற காலங்களிலும் உங்களுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பிதா, நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.